ஒரே ஒரு இது மதுக்கடையை மூடுறது யார்? சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறது யார்? அவங்களோட அந்த கட்சியோட தான் கூட்டணின்னு எங்கள் ஐயாவும் சொல்லலை, எங்கள் அண்ணனும் சொல்லலை. அதே அவ்வளோலாம் பெரிய வார்த்தை. பொது கூட்டணின்னு மதுவுக்கு நம்ம இந்த மதுவை ஒழிக்கிற இந்த சாதி வாரி கணக்கெடுக்க எடுக்கிற நம்மளாம் சேர்ந்து ஒரு கூட்டணி வைப்போம், அவ்வளோதானே? இல்லையே, நான் தான் கூப்பிட்றேன் எங்கள் அண்ணனை, வாங்கினேன் நம்ம ஒன்று செய்யும், இவங்களும் சரி வர மாட்டாங்க. இப்போ அதிமுக அடிப்படையில் முன்னேறிய சாதி ஏன்னு சொல்கிற நீ? யார் நீ அப்படி சொல்ல? நீ உச்சாணி கொம்பில் இருந்துக்கிறவா, நான் ஏறி வந்து ஊட்டி விடணுமா? இறங்கி வாடா, கிளைக்கு வாடா, அடிமரத்துக்கு வாடா, வேருக்கு வாடா. சென்னா ஜிம்முக்கு போய் அப்படி வச்சுருக்கேன் உடலை, எனக்கு இடுப்புக்குள்ள விளங்காது. 2 பேரும் ஒரே கோட்டில் ஓடி வெற்றி கோட்டை தொடுனா எப்படி? ஈ டோன்ட் வெரி பி ஹாப்பி. முந்துறாரு இவர் பிந்துறாரும்பாங்க. முந்துறவர் 2000 கொடுத்துருப்பாரு, பிந்துறவர் 1000 கொடுத்துருப்பாரு. இதுதான் இதை ஆனால் எல்லா இதுகளும் ஊழலை ஒழிப்பம்பாங்க, லஞ்சத்தை ஒழிப்பம்பாங்க. ஊழல் லஞ்சத்துக்கான விதையே வாக்குக்கு காசு கொடுக்குறதுல தான் ஊண்டப்படுது, அது எல்லாருக்கும் தெரியுது. இப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல அரசியலை உருவாக்கணுங்கிற நோக்கம் இந்த காரணிகளுக்கு கிடையாது. அதுக்குள்ளே இப்போ எங்களுக்கு எந்த பின்புலமும் இல்லை. நீங்கள் பார்க்குறீங்க, இதில் எங்களுக்கு பொருளாதார வலிமையும் இல்லை. 50 கோடி செலவு பண்ண பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் 6 தொகுதிக்கும் சேர்த்து 5 லட்சம் தான் செலவு பண்ணியிருக்கோம். துண்டறிக்கை கொடுத்துருப்போம். எங்களுக்கு கூட கொஞ்சம் காசு இருந்தால் 1 லட்சம் துண்டறிக்கையை 2 லட்சம் ஆக்கியிருப்போம். இப்போ இந்த அளவுக்கு தான் நாங்கள் வேலை செய்கிறோம். ஆனால் இதுக்குள்ளே தேடி 6 தேர்தலாக ஒரு சின்னத்தை சந்தித்தேன் நான். ஒரு சின்னத்தை, அதுக்கு முன்னாடி வேறு ஒரு சின்னம் கொடுத்தாங்க, அப்புறம் ஒரு சின்னம் கொடுத்தாங்க. அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து உங்களுக்கு தெரியும், 1 விழுக்காடு தான் எனக்கு அங்கீகாரத்துக்கு. 7 விழுக்காடு வச்சுருக்கேன். அந்த ஏறும்போது குறவழி நடித்து கீழே தள்ளி விட்ட மாதிரி அந்த சின்னத்தை எடுத்துக்கிட்டு இவ்வளோ பேருக்கு அதே சின்னத்தை கொடுத்த இந்த தேர்தல் ஆணையம் எனக்கு மட்டும் எடுக்குது பாருங்கள். உங்களுக்கு காரணம் என்னன்னு புரியுது. ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் சர்வுன்றாங்க அவங்க. குக்கர் சின்னம் கிடைக்காம தான் ஐயா டிடிவி தினகரன் போட்டியே போடல. ஒரு தடவை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சைக்கிள் சின்னம் கிடைக்காம தான் ரெட்டலையிலே ஐயா ஜி.கே. வாசன் போட்டிட்டார். மாம்பழ சின்னமும் அங்கீகரிக்கப்படலை, இந்த கட்சியெல்லாம் அங்கீகரிக்கப்படலை. ஆனால் உங்களோட கூட்டணி வச்சவொன்னே அந்த சின்னம் அவங்கவுங்களுக்கு கிடைக்கிது எப்படி? அப்போ அந்த ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் சர்வுங்கிறது போய் ஒரு இந்திய கட்சின்னு சொல்லி அவனுக்கு கொடுத்தீங்க. அவன் எங்கேயுமே போட்டி இல்லை, ஏன் கொடுத்தீங்க? அந்த கட்சி அந்த சின்னத்தை, என்னுடைய சின்னத்தை எடுத்து இங்கே சுயேட்சைகளுக்கு கொடுக்க காரணம் என்ன? சுயேட்சையை கொடுத்தீங்க, ஏன் சின்னத்துக்கு கீழே வைக்க பக்கத்தில் வைக்க காரணம் என்ன? சரி, எனக்கு ஒரு மைக்கை கொடுத்தீங்க, அதை மக்கள்கிட்ட நான் கொண்டு போயிட்டேன். ஆனால் வாக்கு பெட்டியில் மைக்கு மாதிரி வைக்காமல் கீழே 5-6 பொத்தானை வச்சு சீப்பு போல் கட்டிட்டீங்க. எவ்வளவு இடையூற ஒரு மகன் சந்திக்கிறதுன்னு பாருங்கள். அது அந்த சின்னம் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இதுக்குள்ளே 36 லட்சம் பேர் எங்களை தேடுறாங்க அப்படிங்கிறது, அது இந்திய தேர்தலுக்கு அது ஒரு மாறுதல், அது ஒரு புரட்சி. ஆங்கிலத்தில் சொன்ன ரெவல்யூஷன் தான். அதனால் அது புதிய இந்த வாக்கை சிதைக்கிறது. எங்கள் கோட்பாடு உங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்தால் இப்படி தான் ஆட்சி செய்வோம், நாங்கள் வந்தால் இப்படி. பாடமொழி தமிழ் அல்ல, பயிற்று மொழி தமிழ். எங்களுக்கு வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டப்படுகிற தற்சார்பு பசுமை பொருளாதாரம் தான். சாராய பொருளாதாரம் இல்லை, வர்த்தக பொருளாதாரம் இல்லை. முதலாளிகளின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சின்னு கட்டமைக்க நாங்கள் தயாராக இல்லை. வெறும் நகர்ப்புற வளர்ச்சியை மட்டும் காட்டி அதுதான் வளர்ச்சின்னு சொல்ல. நாங்கள் சிற்றூர்களின் வளர்ச்சியும் ஒன்றாக சேர்த்து எடுத்தால் தான் தேசத்தை சமூகத்தில் வளர்த்தெடுக்க முடியுங்கிற கோட்பாடு கொண்டவங்க. அப்படி ஒரு மாற்று தத்துவத்தை ஒவ்வொன்றுக்கும் சொல்லி கட்டமைக்கிறது நாங்கள் தான். இந்த கருத்தில் ஏற்கிறது தான் என்னுடைய வாக்காளர்கள். அதனால் இதை யாரும் சிதைக்க முடியாது. இப்போ ஒரு கட்சி வருதுன்னா அந்த கட்சி என்ன கோட்பாடை வைக்குதோ அந்த கோட்பாட்டை ஏற்கிறவர்கள் தான் வாக்கு செலுத்த முடியுமே ஒழிய, மற்றபடி அந்த வாக்கை சரிக்கிறது ஓட்டை பிரிப்பீங்க. நான் கூட கேட்பேன், ஓட்டை ஏன் அப்படி ஓட்டா போட்டால் பிரிக்கிறோம்னா அவ்வளோ பலகீனமாக ஓட்டை போட்டு வச்சுருக்கேன், அவள் காங்கிரீட் சுவராக வச்சுருங்க, நாங்கள் வேணால் பிரிக்காமல் போயிடுறோம் அப்படின்னு. அது சும்மா அதெல்லாம் யார் ஓட்டையும் யாரும் பிரிக்கிறது இல்லை. அதான் அண்ணன் கூப்பிடல, நாங்கள் பங்கேற்கிறதுல எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பங்கேற்போம், அதில் ஒன்றும் இல்லை. அது சில கேள்வி எங்கள் அண்ணன்ட்ட கேட்க வேண்டியது இருக்குல்ல, எங்கள் அண்ணன்ட்ட எங்கள் ஐயாட்டையும். நீங்கள் 2 பேரும் தான் என்னை வளர்த்திங்க. நாங்கள் உங்கள் 2 பேர் கூட நான் நீண்ட காலம் வேலை செஞ்சுருக்கேன், இருந்திருக்கேன். இந்த அரசியலை எனக்கு கற்பித்தது யார்? உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இவங்க 2 பேர் தான், எங்கள் ஐயாவும் எங்கள் அண்ணன் தான். என் போக்கு திசை மாதிரி இந்த கட்சியிலேருந்து விலகி போகிறது காரணம், இந்த அரசியலை உறுதியாக செய்ய காரணம் என்னுடைய தலைவர். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ 2008 அவரை சந்திக்கிறது வரைக்கும் என்னுடைய அரசியல் வேறு, அப்புறம் அதுக்கப்புறம். ஆனால் இதையெல்லாம் எனக்கு முன்னாடி நான் பேசுகிற அரசியலை பேசி இந்த நிலத்தில் இந்த அரசியலை விதைச்சது யார்? 2 பேரும் தான். எங்கள் ஐயாவுக்கு
சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறது எங்கள் ஐயா கோட்பாடு. அதுதான் எங்கள் அண்ணனுக்கும். மதுவை ஒழிச்சிடணும் அப்படின்னு. நீங்கள் அதிகமாக உழைக்கும் மக்கள் குடிக்கிறது யாருன்னு தெரியும். அதிகமாக படையாச்சி பறையிறதா. வட மாவட்டத்தில் 2 சமூகம் தான், 2 பேரும் நம்ம பிள்ளைய தான் குடிக்கிறாங்க. இதில் தடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது, 2 பேருமே தூக்கி. ஆனால் ஒரே ஒரு இது, மதுக்கடையை மூடுறது யார்? சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறது யார்? அவங்களோட அந்த கட்சியோட தான் கூட்டணின்னு எங்கள் ஐயாவும் சொல்லலை, எங்கள் அண்ணனும் சொல்லலையே. திரும்பி எவன் எடுக்க மாட்டானோ, எவன் சாராய கடையை மூட மாட்டானோ அவனோடய போய் நம்ம தேர்தல் உடன்பாடு வச்சு நம்ம வாக்கையில் அவனுக்கு செத்து வலிமையை கொடுத்துட்டு மூடுறானா எப்படி மூடுவான்? அதே அவ்வளவுலாம் பெரிய வார்த்தை. புது கூட்டணின்னு மதுவுக்கு எதிராக சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்காதுங்க பாரதிய ஜனதா. அது கோட்பாட்டுக்கு எதிரானது. அது பொருளாதார அடிப்படைக்கு போயிடுச்சு. உங்களுக்கு இடஒதுக்கீடுங்கிற கோட்பாடே அதே நேருக்கும் அண்ணல் அம்பேத்கருக்கு நடந்த தர்க்கங்களே அறிவார்ந்த பெருமக்கள் நிறைய அறிவிங்க. பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. இந்த தெருவில் சீமான் நடக்கக்கூடாதுங்கிறது ஏழைங்கிறதுக்கு இல்லை. இந்த கோயிலில் நுழையக்கூடாது, இந்த குளத்தில் குளிக்கக்கூடாதுங்கிறது ஏழைங்கிறதுக்கு இல்லை. நான் இழிமகன், ஈன சாதி, தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டு அப்படிங்கிறதுனால தான். அதனால தானே எதன் பொருட்டு எனக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்டதோ அதன் பொருட்டே அது எனக்கு கிடைக்க பெறணுங்கிறது கொண்டு வரப்பட்டதான் இந்த இடஒதுக்கீடு, ரிசர்வேஷன், கோட்டா. இப்போது பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு என்பது அது பொருளாதார அளவுகோல் மாறும். இன்றைக்கி ஏழை சீமான் நாளைக்கு அதானி அம்பானி ஆக முடியும். ஆனால் இந்தியாவின் முதல் குடிமகளாகி ராம்நாத் கோவிந்தும் பிரதிபா இந்த திரௌபதி முர்மு கோயிலுக்குள்ளே போக முடியலையா? கோயிலுக்குள்ளே போக முடியல. பாராளுமன்ற கட்டிடம் திறக்க முதல் குடிமகளை கூப்பிடல. 2வது அத்வானி வீட்டில் போய் ஐயா மோடி சந்திக்கிறார். நீங்கள் காணொலி இருக்குது. அத்வானி ஐயா நாற்காலியில் உட்காந்துருக்காங்க, மோடி ஐயா உட்காந்துருக்காங்க. நாட்டின் முதல் குடிமகள் பெண்மகள் அந்த ஓரத்தில் அப்படி கை கட்டி நிற்கிறாளா இல்லையா? இந்த நாட்டின் முதல் குடிமகளே நீ அவமானப்படுத்தி நீ தீண்டத்தகவலை அங்கே போய் நிறுத்தி வச்சுருக்க. அவளை உயரத்துக்கு அவள் வந்து பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த நிலைமை அவள் கை கட்டி நிற்கிறான். நீங்கள் 2 பேரும் உட்காந்து பேசுகிறீங்க. எந்திரிச்சு பாரத மாதாவுக்கு ஜெயங்கிறீங்க. இது எப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகன், எப்படிப்பட்ட நிலைப்பாடுன்னு நீங்கள் பாருங்கள். ஒரு நாற்காலியை போட்டு முதல்ல அந்த பெண்ணை உட்கார வச்சுட்டு நீங்கள் உட்கார்ந்துருந்தா இது பெண்ணியத்தை போற்றுகிற நாடு, பெண்களுக்கு உரிமை அளிக்கிற நாடு, சகோதரத்துவம் சமத்துவம் உள்ள நாடு, ஜனநாயக நாடு, இதெல்லாம் நீங்கள் பேசலாம். அப்போ நான் அவளை உயரத்துக்கு வந்து என் மேலே சுமத்தப்பட்ட சாதிய இழிவு, தீண்டாமை, கொடுமை போகலைன்னா அப்போ பொருளாதாரத்துக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையே. அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் அதனால தான் எங்கள் ஐயாவும் சரி நாங்களும் சரி இன்றைக்கி இங்கே இருக்கிற இடஒதுக்கீடே நீங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. இது ஒற்றை மகன், எங்கள் ஐயா ஆனமுத்துங்கிற ஒரு மகன் போராடி பெற்றுக் கொடுத்தது தான் இது எங்களுக்கு. அதை யாரும் இவங்க பேச தயாராக இல்லை. 69 விழுக்காடு இடஒதுக்கீடு மண்டல் கமிஷன் ஒன்று இருக்குல்ல, மண்டல் பரிக்குழு, அதை கொண்டு வந்ததே அவர் தான். அந்த ஒரே மகனின் போராட்டம். இந்த அதிகாரங்கள் யாதும் செய்யலை, ஒருத்தரும் செய்யலை. யாராவது மறுக்க சொல்லுங்க நீ. அப்போ இவங்க எடுக்க மாட்டாங்க. நேர் எதிர் கோட்பாடு கொண்ட பிஜேபி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு தள்ளி விடுறதுங்கிறது எவ்வளவு ஏமாற்று. நீங்கள் எடுக்க முடியாது. இப்போது அருந்ததியருக்கு 3 விழுக்காடு கொடுத்தது யார்? திமுக, ஐயா கருணாநிதி. இஸ்லாமியருக்கு 3.5 விழுக்காடு கொடுத்தது யார்? ஐயா பாட்டாளி இந்த படையாட்சிகளுக்கு வன்னியர்களுக்கு 10.5 கொடுத்தது யார்? ஐயா எடப்பாடி. ஒரு மாநில கட்சியின் அதிகாரத்திற்கு, ஆட்சி அதிகாரத்திற்கு 3 விழுக்காடு, 3.5 விழுக்காடு, 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பிரித்து பங்கிட்டு கொடுக்குற அதிகாரம் இருக்குது உங்களுக்கு. சாதிவாரி எண்ணி கணக்கிடுறதுக்கு அதிகாரம் இல்லையா? ஓகே, புரியுதா? எப்படி எடுக்கிறது அப்படின்னா வீட்டுக்கு வீடு ஓட்டை எப்படி எண்ணி காசு கொடுக்குறீங்க? அப்படி என்னங்க, எல்லாரும் கொடு, எண்ணி கொடு, எடுத்து கொடுக்காத, அளந்து கொடு, அள்ளி கொடுக்காத. இதானே இடஒதுக்கீடு. நீங்கள் அப்படி செய்ய தயாராக இல்லை. ஏன் என்ன மறுக்கிறீங்க? எல்லாரும் கேட்குறேன் எங்களுக்கு எண்ணி கொடுத்துருணும். இப்போ தேவேந்திரர் எங்களை வந்து பட்டியல் பிரிவிலிருந்து வெளியே எடுத்துருன்றான். நீ மறுபடியும் என்ன சொல்கிற? அதில் கிடைக்கிற சலுகை எனக்கு கிடைக்காம போயிடும். நான் சலுகையே கேட்கலையே, நான் உரிமையை கேட்குறேன். இந்த நாட்டின் குடியாக எனக்கு உரிமையை கேட்குறேன். எனக்கு உரிய இடஒதுக்கீடு கேட்கல, பங்கீடு கேட்குறேன், பகிர்வு கேட்குறேன். அதை நீ புரிஞ்சுக்கிறாம நீ அங்கே இருந்தால் இது என்ன? நீ எஸ்சி எஸ்டிங்கிற, எஸ்டி ஷெட்யூல்டு ட்ரைப்ஸுக்கு அவன் எத்தனை பேருக்கு என்னென்ன கொடுத்துருக்க? ஆர்டிஐயில் கேளுங்க, தகவல் உரிமை சட்டத்தில் கேளுங்க. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? சாதி சான்றிதழ், நான் குறவர், நான் இருளவர், ஈழவர், இப்படி ஏதாவது ஒன்று, ஒரு போயர், ஒட்டர், இப்படி ஏதாவது எனக்கு இருந்த சாதி சான்றிதழ் இருந்தால் தான் நான் அந்த இடஒதுக்கீடே பெற முடியும்.
உங்களால் நம்ப முடியுதா? நான் போராடி 3000 பேருக்கு சாதி சான்றிதழ் வாங்கி கொடுத்துருக்கேன் நிலைமையில் இருக்குன்னா இவன் என்ன இடஒதுக்கீடை பெற்றிருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு ரேஷன் கடையில் அரிசி போடுறீங்க, குடும்ப அட்டை இருந்தானே, ரேஷன் கார்டு இருந்தால் தானே அரிசி வாங்க முடியும். எனக்கு கார்டே இல்லை, அப்புறம் அரிசி போட்டு என்ன, பருப்பு போட்டு என்ன? அது எப்படி ஆட்சி நடக்குது பாருங்க. நீங்கள் இப்போ தேவேந்திரன்னு வச்சுக்கிறீங்க, நான் அதில் குடும்பர்ன்னு இருக்கேன், காலாடி இருக்கேன். எங்களுக்கு பிரித்து கொடுத்தியா? படையாட்சி இருக்கேன் 10.5. அதில் அரச படையாட்சிக்கு எவ்வளவு, பந்தல் படையாட்சிக்கு எவ்வளவு? சும்மா அப்படி இதை எடுத்துக்க அப்படின்னா எப்படி எடுத்துக்கிறது? இப்போ நாங்கள் முக்குளத்தோர்னு இருக்கோம், கல்லருக்கு எவ்வளவு, மறவருக்கு எவ்வளவு, அகமுடையருக்கு எவ்வளவு உள்ஒதுக்கீடு பண்ணிட்டீங்களா? அப்புறம் அதனால தான் எண்ணீருங்கிற கல்லர் எவ்வளவு, மறவர் எவ்வளவு, அகமுடையர் எவ்வளவு. நீங்கள் மொத்தமாக 3 சாதி, கல்லருக்கு ஒரு மினிஸ்ட்ரி, மறவருக்கு 1, அகமுடையருக்கு 1, 3 சீட்டு முடிச்சு விட்டீங்க, 3 அமைச்சர். ஆனால் என்ன, நீங்கள் கல்லருக்கு எத்தனை வருது, இவருக்கு எத்தனை வருது, குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப நீங்கள் கொடுக்கணும். அப்படி நீங்கள் என்ன மாட்டுறீங்க? நான் கோனார் வச்சுக்கிறேங்க, நாட்டிலே 2 அமைச்சர் கொடுத்துருக்கீங்க, அது 2ஐயும் என் மாவட்டத்திலே கொடுத்துட்டீங்க, சிவகங்கையிலேயே. அப்போ திருநெல்வேலி இருக்க கோனார், திருவண்ணாமலை இருக்க கோனார், ஒன்று பிரித்து கொடுத்துருக்கணும், இல்லை 2ஐயும் ஒரே மாவட்டத்தை கொடுத்துட்டீங்க. இந்த இவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கு, எனக்கு 2 தான். உங்கள் வீட்டிலே 2 அமைச்சர் இருக்காரு, நீங்கள் முதலமைச்சர், அப்புறம் உங்கள் மகன் விளையாட்டுத்துறை அமைச்சர், உங்கள் அப்பா முதலமைச்சர், நீங்கள் துணை முதலமைச்சர், இப்போ உங்கள் மகன் துணை முதலமைச்சராக போகிறாரு. அப்போ நாட்டிலே எங்களுக்கு 2, உங்கள் வீட்டிலே உங்களுக்கு 2ன்னா இது என்ன சமூக நீதி? நீங்கள் யாராவது ஒருத்தர் பதில் சொல்லுங்கள் எனக்கு. நீங்கள் கேள்வி கேட்டீங்க, நாங்கள் நம்ம ஆமாம். நீங்கள் திருநெல்வேலியில் கோனார் நாங்கள் இருக்கும்ல. இப்போ எங்கள் மாவட்டத்தில் ஐயா கண்ணப்பன்னு கொடுத்தீங்க, இல்லை ஐயா பிறகு அந்த பெரியார்பன்னு கொடுத்தீங்க. ஒன்று கொடுத்துட்டு திருநெல்வேலியில் ஒரு கோனார் கொடுத்து விடுங்க, இல்லை திருவண்ணாமலையில் கோனார் இருக்காங்க, எங்கால் இருக்காங்கல்ல, அவனுக்கு ஒன்று கொடுத்து விடுங்க. அதிகாரத்தை பரவலாக்கி, நிர்வாகத்தை பரவலாக்கி நீங்கள் தானே எல்லா இடத்துக்கும் போகும். நீங்கள் ஒரே மாவட்டத்துக்குள்ள 2 அமைச்சரை கொடுத்து விட்டீங்கன்னா என்னங்கய்யா? அப்போ நீங்கள் செய்ய மாட்டீங்க, நாங்கள் கேள்வியும் கேட்கக்கூடாது. எப்படி இது? நீங்களே சொல்லிட்டீங்க. அது இப்போ நீங்கள் சட்டம் ஒழுங்கு விடுங்க. இப்போ நான் போன தடவை தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்துக்கு வணக்கம் செலுத்த வந்தேன். மொத்தம் 7500 காவலர்களை நிறுத்தியிருந்தாங்க. அவங்க தான் சொன்னாங்க 7500 பேர் போட்டு ஹைலி ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம். நீங்கள் ஆனால் என்ன பண்ணீங்க? நீங்கள் எல்லாம் ஒரு பந்தல் சாலை ஓரத்தில் போட்டு காவலர்களை எல்லாம் நிறுத்தி, உயரதிகாரி இருந்துக்கிட்டீங்க. அந்த சின்ன பிள்ளைய பூரா அந்த வெயிலில் காஞ்சி நின்றுக்கிட்டு இருந்தாங்க, பெண்கள் ஆண்கள் எல்லாம். இப்போ நிற்கிறாங்க, இந்த நேற்று நின்னாங்க. நிற்கும்போது நாங்கள் எங்கே மக்கள் அடர்த்தியாக குவிகிற இடம் இருக்கோ அங்கே நீங்கள் வர்றதே இல்லை, எங்களை கொண்டு விட்டுறீங்க. ஆனால் அப்படி உயர்ந்த அதிகாரத்தில் இருக்க உங்களை அப்படி அனுப்புவீங்களா? உங்கள் முறையாக கொண்டு போய் வணங்க விட்டு திருப்பி விட்டுவீங்க, எங்களை விட்டுறீங்க. ஆனால் 7500 பேர் அப்போ எதுக்கு? அந்த கூட்டத்துக்குள்ள பிதுங்கி சாங்கடானுங்கிறதுக்கா? பேரன்பு கொண்டு உணர்வு வயப்பட்டு அப்படி எங்களை அப்போ அவங்க தள்ளி முள்ளி ஒரு இதாக ஆகுதுன்னா அது யார் பொறுப்பு இருக்கிறது? சீமான் போகும்போது பிரச்சனை, அல்லது டிடிவி ஐயா போகும்போது, அப்பா ஓபிஎஸ் போகும்போதோ, அல்லது எடப்பாடி போகும்போது பார்க்குறீங்க ஒரு பிரச்சனையெல்லாம் அதுக்கு என்ன மாதிரியான நிர்வாகம்? அது நேற்று அதே தான் தாத்தா இமானுவேல் சேரனுக்கு நாங்கள் போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தை நான் கடந்திருக்கேன். ஆனால் 6500 காவலர்களை வச்சுருக்கேன்றீங்க. கட்டடத்து மேலே நின்று எல்லா காவலர்களும் எங்களை காவல்துறை கண்காணிப்புன்னு போடுறாங்களா, அது மேலே நின்று எங்களை கண்காணிக்குது. எப்படி பிதுங்கி எவ்வளோ நசுங்கி சீமான் போகிறாரு அப்படின்ட்டு. சரி, உண்மையிலே வேதனையாக இருக்குது. அதை தான் அன்னை செல்வ பிறந்தகையோட சொன்னாங்க. நீங்கள் ஒரு வழி பண்ணி கொடுத்து எங்களை கொண்டு போய் வழி விட்டால் ஒரு 10 நிமிஷத்தில் நாங்கள் வெளியேறிடுவோம். 2.5 மணி நேரம் ஆகுதுங்க. அப்போ 6500 பேர் அங்கே குவிச்சு பயன் என்ன? அப்போ அது அந்த சட்டம் ஒழுங்கு நீங்கள் அந்த இடத்துல ஒரு தள்ளி விட்டாங்க, ஒருத்தர் விழுந்துட்டார், மயங்கிட்டார், ஒரு குறவழியில் மிச்சிருச்சு, நெஞ்சில் மிச்சிருச்சு, அல்லது ஏதோ உயிர் சேதம் ஆயிடுச்சு. கூட்டத்தில் ஒருத்தர் ஒரு பிளேட்டு கத்தி வச்சு கீறி விட்டார், ஒரு கத்தி வச்சு குத்தி விட்டுட்டார். யார் பொறுப்பு? போய் எப்படியோ போங்கடா அப்படின்னா. அப்படி நீங்கள் போகும்போது, அல்லது உங்கள் மகனார் ஐயா சின்னவர் அவர் போகும்போது, இல்லை பெரியவர் ஐயா நீங்கள் போகும்போது இப்படி தான் நிற்க விடுவீங்களா? சட்டம் இருக்குது, ஒழுங்காக இருக்காங்கிறது அது நீங்களே சொல்கிறீங்க மோசமாக இருக்குன்னு.
நான் அதுக்கு கூட ஒரு வார்த்தை சேர்த்துக்கிறேன், ரொம்ப மோசம். வேற என்ன சொல்றதுக்கு? சமூக நீதி நான் கிருமியில இருங்க, அதை முடிச்சுக்கிறேன். இப்போ எங்கள் ஐயாட்டே எனக்கு வந்து இது ஒன்றும் வரல, வருத்தம். எங்கள் ஐயா மேலே எங்கள் அண்ணன் மேலே எனக்கு வருத்தம். அதை வந்து நீங்கள் என்ன செய்ய, வாடாடே இவங்கெல்லாம் வேணாம்டா, நம்ம வந்து இந்த மதுவை ஒழிக்கிற பய, இந்த சாதி வாரி கணக்கெடுக்க எடுக்கிற நம்மளாம் சேர்ந்து ஒரு கூட்டணி வைப்போம், அவ்வளோதானே. யார் சொல்லியிருக்கா? வரலையே, நான் தான் கூப்பிட்றேன் எங்கள் அண்ணனை, வாங்கினே நம்ம ஒன்று செய்யும், இவங்களும் சரி வர மாட்டேங்க. இப்போ அதிமுகவே எங்கள் அண்ணன் கூப்பிட்றாருல, எங்கள் அண்ணன் கூப்பிட்றாரு, அதை சரி நான் வரவே இருக்கிறேன். அதிமுக எல்லா கட்சியும் வரனாங்க, ஜனநாயக ஆற்றல்னா பிஜேபி வராது, அது மதவாத ஆற்றல்னு எங்கள் அண்ணன் சொல்கிறாரு. இது மதுவாத ஆற்றல், அவ்வளோதானே. நீங்கள் மதவாத ஆற்றலுக்கு எதிராக இருக்கிற எங்கள் அண்ணன் மதுவாத ஆற்றல் கூட கூட்டின்னு வச்சிருக்கிறாரு. அது இல்லை, அவர் தோணியிருக்கலாம். சரி, இது அதிகம் பாதிக்கப்படுகிற உழைக்கும் மக்கள் உங்களுக்கு தெரியும். தென் மாவட்டங்களில் யார், வட மாவட்டங்கள்ல யார்? உழைக்கும் மக்களில் சரிபாதி இருக்கிற படையாட்சி பறையர் தான் வட மாவட்டத்தில். நீங்கள் உங்களுக்கு தெரியும், இது 2 பேரும் தான் பெரும் சேதத்துக்காகி உயிர் பலியாகி உழைக்கும் குடிகள். இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு செத்ததுலேயே உங்களுக்கு பாருங்கள், மரக்காணத்தில் செத்தம் யாருன்னு நினைக்கிறீங்க? இப்போ எங்கள் அண்ணன்ட்ட ஒன்றும் இல்லை, நான் அன்பாகவே கேட்குறேன். எங்கள் அண்ணன்ட்ட, அண்ணன் 2021 திமுக பதவிக்கு வந்த உடனே அவங்க இறந்தாங்க மரக்காணத்தில் 19 பேர். 2024 முடிஞ்சு இப்போ 25 இப்போ 24 பாதிக்கு மேலே வந்து இப்போ நீங்கள் மாநாடுன்றீங்க. அப்போவே போட்டிருக்கணும்ல. அது அவ்வளவுலாம் சொல்லாதீங்க, அதே நாடகம், அதே அவ்வளவுலாம் சொல்லாதீங்க. சொல்கிறேன், எங்கள் அண்ணன் வந்து இந்த முடிவை காலம் தாழ்த்திட்டாருன்ற, காலம் தாழ்த்தி எடுக்கிறாரு, அது கஷ்டமாக இருக்குன்ற கொண்டு வந்து இல்லை. எங்கள் ஐயாட்ட இருக்கிற கொள்கையில், உயிர்ப்பு கொள்கையில் இந்த சமூக நீதியும் இந்த மதுவுக்கு எதிரான இந்த சாராய படுகொலைக்கு எதிரானது தான். இதில் 2ல எங்கள் ஐயா பாருங்கள், பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடை எங்கள் ஐயா ஏற்று அமைதியாயிட்டாங்க. அது காரணம் நாங்கள் என்ன செய்ய முடியும், கூட்டணி. நான் கூட கேட்டேன், ஐயா நீங்களாயா அதை அப்படி பேசுறதுன்னு. அதுக்கு எதிராக வந்தால் கொள்கை எதையும் தூக்கி போட்டு வரக்கூடிய எங்கள் ஐயா அப்படி பேசிடக்கூடாது. பொருளாதார எனக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சுருந்ததுனால நான் என்ன செய்ய முடியும்ட்டாங்களே. நம்மளுடைய கொள்கை இருக்கிற அந்த நம்ம தத்துவத்தினுடைய இதயமாக இருக்கிறத அவன் வந்து சிதைக்கிறான், அதில் விட்டுட்டாங்க. இப்போ வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுன்றாங்க. ஐயா அன்புமணி சொல்கிறாங்க, எடுத்து என்ன பண்ணுறது? அவன் அந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிரால இருக்கான். முன்னேறிய வகுப்பினர்னு ஒரு வார்த்தையை போடுறான். சாதி வகுப்புன்னா சாதி தானே, சாதி எப்படி முன்னேறும்? ஒருத்த கல்வி வரி பெற்று வேலைவாய்ப்பை பெற்று அதுக்குரிய ஊதியத்தை பெற்று வருவாயை பெருக்கி அது பொருளாதாரத்தில் மேம்படுவதற்கு 16 வளர்ச்சி. யாரு எது பொருளாதார அப்படி பேசாதீங்க. அந்த இடஒதுக்கீடு முறையை அப்படி கொண்டு வரப்படலை. பொருளாதார அடிப்படையில் முன்னேறிய சாதி ஏன் சொல்ற? நீ யார்? நீ அப்படி சொல்ல? நீ உச்சாணி கொம்புல இருந்துக்கிறவா, நான் ஏறி வந்து ஊட்டி விடணுமா? இறங்கி வாடா, கிளைக்கு வாடா, அடிமரத்துக்கு வாடா, வேருக்கு வாடா, கீழே வா. நான் எஃப்சியாக தான் இருப்பேன். நான் பிசி எம்பிசிக்கெலாம் வரமாட்டேன். நாங்கள் மோஸ்ட் பேக்வேர்டு ஓபிசி அதர் பேக்வேர்டு கம்யூனிட்டியில் நாங்கள் இருப்போம். அப்போ சரி, மற்ற மாநிலங்களெல்லாம் எங்களுக்கு ஏதாவது இருக்குதா? அதர் பேக்வேர்டு எங்களுக்கு ஏதாவது இருக்குதா? சொல்லுங்கள், எங்களுக்கு ஏதாவது இருக்குதா? இதே எஸ்சி எஸ்டியில் எங்களை எந்த மாநிலமாவது வச்சுருக்கா? 1.25 கோடி கர்நாடகாவில் இருக்கோம் நாங்கள். எங்களுக்கு எஸ்சி எங்களுக்கு இருக்கா? 36 லட்சம். நீங்கள் இங்கே இருக்கிற எண்ணிக்கை விடுங்க பிறகு. நாங்கள் 36 லட்சம் மகாராஷ்டிராவில் இருக்கோம். எங்களுக்கு என்ன கொடுத்துருக்க? நாங்கள் ஓபிசி அதர் பேக்வேர்டு. எங்களுக்கு என்ன கொடுத்துருக்க? ஒரு இடம், ஒரு எது? ஒன்றும் இல்லையே. பொருளாதார அடிப்படையை பேசாதீங்க நீங்கள். பொருளாதார அடிப்படையில் நீ பொருளாதாரத்தில் பின்தங்கி வேணா, அது கிடையவே கிடையாது. அப்புறம் நீ சாதி வகுப்பில் முன்னேறிட்டேன்னா சாதியை ஏற்றதாழ்வுகளற்ற சமத்துவ சமூகம் படைக்கணுங்கிறது தானே இதை கொண்டு வரிய. நீ முன்னேறிய சாதினா அவன் கொம்பை வச்சு குத்திக்கிட்டே இருக்க மாட்டானா? நான் எஃப்சி, நான் உயர்ந்த சாதியாகவே இருப்பேன், எனக்கு எல்லாம் கிடைச்சிரும்னா அப்புறம் எப்படி சாதி வேறுபாடற்ற சமத்துவம் உருவாகும்? இதுக்கு பதில் இருக்கா அவங்ககிட்ட? சாதியை ஏற்றதாழ்வுகளற்ற சமத்துவம் இப்படி உருவாகும். அண்ணல் அம்பேத்கர் சொல்றது, சாதியை ஏற்றதாழ்வுகளை வைத்துக்கொண்டு சமூக முன்னேற்றம் மேம்பாடு என்று பேசுவது மலக்குழியின் மேலே போடுகிற மல்லிகை பந்தலுக்கு சமம்ங்கிறார். சாக்கடையின் மேலே நீ போடுற சந்தன மாலைக்கு சமம்டாங்கிற. இதுக்கு பதில் இருக்கா? அப்புறம் எப்படி நீ ஏற்றதாழ்வை ஒழிப்ப? நான் உயர்ந்தவனாகவே இருப்பேன், எனக்கு எல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னா நான் கீழே கிடைக்கிறவன் கீழே தான் இருக்கணும். நான் மேலே ஏறி வந்து என்ன பயன் இருக்குது? எப்படி வர முடியும்?
கிரிமி லேயருங்கிறத எப்படி நீங்கள் ஏற்கிறீங்க? கிரிமி லேயர் இப்போ எங்கள் அப்பா படிச்சுட்டாரு, இடஒதுக்கீட்டில் படிச்சுட்டாரு, ஐஏஎஸ். திடீர்னு இறந்துட்டார், அப்பா ஐஏஎஸ் ஆகிட்டாரு, அதனால எனக்கு இடஒதுக்கீடு இல்லைன்னா, இத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில் நான் பிறந்த அரணியூரில் 5வது பட்டதாரி நான். அப்படின்னா எங்கள் கிராமத்துக்கு கல்வி எப்போதும் சரி. எங்கள் அப்பாவுக்கு மட்டும்தான் கையெழுத்து போட தெரியும் எங்கள் குடும்பத்தில். எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் கற்பித்தோம். இப்போ நானும் நீனும் ஒன்றா. கிரிமி லேயர்னா எனக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னா எங்கள் ஐயா இளையராஜா பையனுக்கு இடஒதுக்கீடு இருக்கக்கூடாதா? சொல்லுங்கள். எங்கள் அப்பா பாரதி ராஜா பையனுக்கு இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது, என் தம்பி மனோஜுக்கு அவன் பிள்ளைகளும் இருக்கக்கூடாது. உங்கள் அப்பா நல்லா முன்னேறிட்டார், இப்படியா? அப்புறம் தான் இங்கே பொருளாதாரம் நீங்கள் இந்த சாதி முன்னேறிடுச்சே, உனக்கு அப்புறம் அதுக்கு இடஒதுக்கீடு? உனக்கு அதுக்கு நீங்கள் கேட்குற? திடீர்னு எங்கள் அப்பா விபத்தில் இறந்துட்டார், அப்புறம் நான் திறன் அடிப்படையில் தான் போட்டிட்டு வரணும்னா எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக எனக்கு கல்வியே வரலையே, இப்போ தான் நான் படிக்கவே ஆரம்பிக்கிறேன். அதில் கிரிமி லேயர் இதுக்குள்ளே கொண்டு வா, அதுக்குள்ளே கொண்டு வானா இது எப்படி இருக்கிறது? சமமான கல்வி இருக்கா? நகர்ப்புறத்தில் இருக்க கல்வி, கிராம சிற்றூர்கள் இருக்கா? விருதுநகர் ராஜபாளையத்தில் நீங்கள் படிக்கிற கல்வி சென்னையில் இருக்கிற கல்விக்கும் ஒன்று சமமாக இருக்கா? கேந்திர வித்யாலயா, நவோதயா, சிபிஎஸ்சி பாடத்திட்டம் உங்ககிட்ட இருக்கா? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்க ஐயா. முதல் தர ஏ கிரேட் ஆசிரியரை எங்கே பணியமர்த்துறீங்க? சி கிரேட் ஆசிரியரை எங்கே பணியமர்த்துறீங்க? உங்கள் நாடு சொல்கிறது ஸ்மார்ட் சிட்டி, ஸ்மார்ட் வில்லேஜ் இருக்கா? நீ கான்சன்ட்ரேட் பண்ணுறது, நீ கவனம் செலுத்துறது நகர்ப்புற வளர்ச்சியை, சிற்றூரின் வளர்ச்சியை ஏறிட்டு பார்க்குறியா? ஏறிட்டு பார்க்குறியா? நீ எங்களுக்கு குடிநீர், மின் வசதி, சாலை வசதி, அடிப்படை சுகாதார வசதி, எதை பற்றியாவது நீங்கள் கவலைப்பட்டுருக்கியா? அப்புறம் பசுமாட்டை பற்றி கவலைப்படுவேன், எங்களை கவலைப்படுவியா? சமச்சீர், அதையும் திரும்பி திரும்பி சொல்லுவீங்க. நான் கேட்ட கேள்வியில் பாருங்கள், ஆசிரியரே சமமாக பணியமர்த்தப்படல. பல பள்ளிக்கூடங்களில் விளையாட்டு திடல் இருக்குது, கழிவறை இருக்குது, பலகை இருக்குது எழுதி படிக்க. இவருக்கு நகர்ப்புறத்தில் இவருக்கு எல்லா வசதி இருக்குது. நான் ஓராசிரியர் பள்ளி, எனக்கு மேற்கூரை இல்லை. பல பள்ளிக்கூடங்களில் மேற்கூரை இல்லை, மரத்து நிழலில் படிக்கிற பிள்ளைகள். இது சமச்சீராக இருக்கா? அரசு பள்ளியிலே சென்னையில் இருக்கிற கட்டட பள்ளிகளுக்கும் இங்கே கிராமப்புறங்கள் இருக்க பள்ளிக்கூடம்னா, நான் அரணியூரில் படித்தேன், என் பள்ளிக்கூடத்தை பார்க்குறீங்களா? வாக்கு செலுத்துறதுக்கு மட்டும் அந்த 2 ஒரு சுவர் மேலே ஆஸ்பெஸ்டா சீட் இருந்துச்சு, தரையில் தான் உட்காந்து நான் படித்தேன். 2 ஆசிரியர், ஒரு ஆசிரியர் இருந்தாங்க. இப்போ அது இல்லை, மூடப்பட்டுருச்சு. திருப்பி நான் அதை சீரமைச்சு, இவங்க தானே சொன்னாங்க, தம்பி அன்பில் மகேஷ் தான் சொன்னார், அங்கே இருக்கிற பழைய மாணவர்களை நான் பழைய மாணவர்கள் நாங்கள் எங்கள் உள்ளூர்காரங்களை காசு போட்டு நாங்கள் செஞ்சுக்கிட்டு கழிவறை கட்டி வச்சுருக்கேன். ஆசிரியர் பணி இல்லை, ஆசிரியர் போடலையே, விண்ணப்பிச்சுக்கிட்டே இருக்கேன், போடலையே. அங்கே விளையாட்டு திடல் இல்லை, என் பிள்ளைக்கு கழிவறை இல்லை, நான் தான் கட்டி கொடுக்க வேண்டியது இருக்கு. அங்கே படிக்கிற என் பிள்ளைக்கு 3ஆம் ஆசிரியரை போடுவீங்க, 3rd கிரேட் ஆசிரியர், 1st கிரேட் ஆசிரியர் எங்கே போடுவேன்? நகர்ப்புறத்தில். சமச்சீர் எங்கே இருக்குது? என் கையில் ஒரு புத்தகம் இருக்குது, அரசு பள்ளியில் சென்னையில் படிக்கிறவர் கையிலையும் ஒரே புத்தகம் இருக்குது. புத்தகம் ஒன்றா இருக்குது, பாடத்திட்டம் ஒன்றா இருக்குது, பாடமுறை ஒன்றா இருக்குது. சீர் எங்கே இருக்குது? எங்கே இருக்கு? நீ குளிரூட்டப்பட்ட அறையில் உட்காந்து படிக்கிற, உனக்கு உட்கார்ந்த மேசை எல்லாம் இருக்குது, இப்படி எழுதுறதுக்கு வைக்கிறதுக்கு எல்லாம் இருக்குது, உனக்கு கணினி இருக்குது, எல்லாம் மணி எல்லாம் வச்சு படிக்கிற. எங்களுக்கு என்ன இருக்குது? எங்கே இருக்குது சமச்சீர் கல்வியை நீங்கள் கொடுத்துட்டீங்க? வார்த்தைகளில் பெரியார் சமத்துவபுரம்னு இருக்குது, பேரில் இருக்குது. அந்த இடத்துல கட்டப்பட்ட சமத்துவபுரத்தில் எல்லா சமூகமும் ஒன்றா குடியிருக்கா? வளைவில் பேர் இருக்கு ஐயா, உள்ளே இருக்கா? அப்போ இது எப்படி எந்த மாதிரி எடுத்துக்க? அது மாதிரி தான் சமச்சீர் கல்வி அப்படின்னா சமமாக ஆயிடுச்சு இருக்கு அப்படின்னு. பொதுத்திறன் போட்டியில் நகர்ப்புறத்தில் படித்தவனும் சிற்றூரில் படித்த நானும் போய் பொதுத்திறன் போட்டியில் ஒன்றா போய் மோதி வெல்ல முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஓராசிரியர் பள்ளியில் படித்த நானும் 5 பாடத்தை 5 ஆசிரியர் நடத்துவார். அதுபோக நான் தனி பயிற்சி வச்சு படிச்சுக்கிறேன். கணிதத்துக்கு தனியாக எந்த பாடத்தில் நான் பலகீனமாக இருக்கேன், அறிவியல் அங்கே தனி பயிற்சி வைடா, டியூஷன் வச்சு படிச்சுக்கிறேன், திறனை மேம்படுத்திக்கிறேன். நானும் நீனும் ஒன்றா அப்படி நான் ஜிம்முக்கு போய் அப்படி வச்சுருக்கேன் உடலை, எனக்கு இடுப்புக்குள்ளே விளங்காது. 2 பேரும் ஒரே கோட்டில் ஓடி வெற்றி கோட்டை தொடுனா எப்படி நான் ஓட முடியும்? சொல்லிக்கிறோம் நம்ம, எல்லாம் சமச்சீர் ஆயிடுச்சு, எல்லாம் சமத்துவம் ஆயிடுச்சு, எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு. என்ன நீங்கள் விடுதலை பெற்ற நாட்டில் ஊராட்சி மன்ற தலைவர் தேசிய கொடி ஏற்ற முடியல. என் தம்பி ஒரு படம் எடுத்துருக்கான், நண்பன், 20ஆம் தேதி வருது பாருங்கள். அது அவ்வளவு வலியை சுமந்து வருது அந்த படம்.
என் நம்பி சரவணன் சரவணன் எடுத்துக்க. அப்படி நந்தன் 20ஆம் தேதி வருது. இப்படிப்பட்ட சமூகத்தில் தான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கோம். விடுதலை பெற்ற நாடுன்னு சொல்கிறோம், அதையும் நம்ம நம்புகிறோம். கொடுமை. ஒரு தாழ்த்தப்பட்ட ஒருவன் ஊராட்சி மன்ற தலைவராக வந்துடுறான். அவனை கொடியேற்ற விடலை. கொடியேற்றும் போது எல்லாரும் போயிட்டாங்க. சரி, பிள்ளைய நிற்கிது, அதுக்கு மிட்டாயாவது கொடுப்போம்னு மிட்டாயை கொடுக்கும்போது தாழ்த்தப்பட்டவங்க கையில் வாங்க மாட்டேன்னு பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள்லாம் வாங்க மாட்டேன்னு போகுதுன்னா அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள்ளுக்குள்ளே இந்த சாதியை நஞ்ச விதைச்சவன் யார்? இப்படிப்பட்ட சமூகத்தை இது வளர்த்து என்ன பண்ண போறீங்க? என்ன எங்கே போகுது நாடுன்னு? அப்புறம் நான் இடஒதுக்கீடு கேட்டால் வகுப்பாரி பிரதித்துவம் தாடான்னா அவன் என்ன பண்ணுவான்றீங்க? ஏழைன்றீங்க. அவன் என்ன கொடுமையோ போங்க. வேற ஏதாவது கேளுங்க. என்ன சொல்லு? ராஜபாளையம் நகராட்சியோட 9 ஊராட்சியை இணைத்து வந்து மாநகராட்சியை தலைமையிட்ட போகிறதா ஒரு அறிவிப்பு, ஒரு உத்தரவு அதுக்கான சாத்தியங்கள் ஆராய்கள். இதனால் வந்து கிராமப்புறங்களுடைய உள்ளாட்சி பாதிப்புன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்த்து எனக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு இந்த ஊராட்சி ராஜெல்லாம் எனக்கு வந்து இது இல்லை. நான் ஆட்சிக்கு வந்தால் ஊராட்சி ராட்சி உள்ளாட்சியில் இருக்காது. அது செய்ய மாட்டேன். எம்ஜிஆர் செய்யலை. எனக்கு ஒரு கோட்பாடு இருக்குது. நான் பார்க்குறேன். நான் அங்கே இருந்து வளர்ந்து வந்ததுனால என் மக்களை வந்து ஓர்மைப்படுத்த விடாமல் சிற்றூர்களில் சாதிய வன்மத்தை ஏற்படுத்தி அதை பிளந்து பிரித்து போட்டு ஒரு தாய் பிள்ளைகளாக வாழுகிற சமூகங்களை கூறு போடுறதுல இது ஒரு பெரிய பங்கை வகுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நானே வேறு வரைக்கும் தண்ணி ஊற்றும் போது அங்கே ஒரு வேலைக்காரன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நான் நல்லாட்சி கொடுக்கும்போது அங்கே இதுக்கு ஒரு உள்ளாட்சி மாவட்ட ஆட்சியர் வட்டாட்சியர்லாம் என்ன பண்ணுறாரு? நான் ஒரு நலத்திட்டம் போடுறேன்னா அதை செயல்படுத்துறதுக்கு தானே அந்த மாவட்ட ஆட்சியர் வட்டாட்சியர் வச்சுருக்கேன். இவ்வளோ அதிகாரி இருக்கான். அப்புறம் அங்கே கவுன்சிலராக இருக்கவன் என்ன அப்படியே கரபடியாத கை காந்தியின் வாரிசுகளா இல்லை காமராஜின் பேரங்களா? சொல்லுங்கள், என்ன பண்ணுறீங்க நீங்கள்? சொல்லுங்கள் தம்பி, என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கள். அதை விட வேலை என்ன இருக்கு? நான் வந்தவது பார்க்காம இருக்க சொல்லுங்கள் பார்ப்போம். பார்க்காம இருக்க சொல்லுங்கள். 8 அமைச்சரை வச்சு இவ்வளோ பெரிய நாடு அன்னைக்கு பிரிக்கப்படாத அந்த சேர்த்து ஆண்டாரில் காமராஜர் 8 அமைச்சர் தானே. அவர் காலத்தில் தான் இந்த நாடு வளர்ந்துருக்கு. அவர் 9 ஆண்டு காலத்தில் வளர்த்தெடுத்ததை மீதி 60 ஆண்டுகள் அவர் வளர்த்துருக்காங்களான்னு மட்டும் ஒரு சான்று சொல்லுங்கள். அவர் கட்டியதான் பள்ளிக்கூடம், அவர் கட்டினதான் அணை, அவர் போட்டதான் சாலை, அவர் கொண்டு வந்ததான் தொழிற்சாலை. ஏதாவது இருக்கா? அவர் பல அணைகளை கட்டினாங்க, நீங்கள்லாம் பல துணைகளை கட்டினீங்க. வேற என்ன பண்ணீங்க? மாதாவரத்தில் ஒரு பால் பண்ணையை கொண்டு வந்தார். ஒரு பால் பண்ணை பால் பண்ணை தயாரிக்கிறதுக்கு இதை கொண்டு வந்தார். நான் அதை அரசு பணியாக மாற்றுவேன்னா சிரிக்கிறீங்க. அவர் கொண்டு வரும்போது அந்த பண்ணையில் வேலை செஞ்சவெல்லாம் யார்? அது அரசு பணி தானே. அதை ஏன் மூணு ஆவின் பால் விற்கிற? எங்க மாட்டுப்பால் விற்கிறீல்ல, மாடங்க பதில் வச்சிருக்கீல்ல? ரேஷனில் அரிசி போடுவியா? விவசாயம் எங்கேருந்து அரிசி வருதுன்னு கேளுங்க. என்கிட்ட கேள்வி வைக்கிறீங்கள? ரேஷனில் அரிசி போடுறீங்களா? அந்த அரிசி எங்கேருந்து வருதுன்னு கேளுங்க. நீங்கள் சாராய போத்தல்களை இந்த டாஸ்மார்க் சரக்கை பாதுகாக்கிற குடோன் எப்படி? சிற்றூர்களை விளைய வைக்கிற வேளாண் பெருங்குடி மக்கள் செய்கிற அத்தியாவசிய உணவுப் பொருளை வாங்கி சேமிப்பு கிடங்கள் வைக்க நீங்கள் எத்தனை சேமிப்பு கிடங்கு வச்சுருக்கீங்க? நீங்கள் பார்க்குறீங்களா இல்லை? தெருவில் போட்டு அப்படியே மேலே தார்பாயை போட்டு மூடி மழை பெஞ்சவனா முளைச்சி நாசமாகிறத நீங்கள் பார்க்குறீங்களா இல்லை? அப்போ உலகத்துக்கு சோறு போட உழவர்குடியின் மதிப்புக்கு நீ உழைப்புக்கு நீ இவ்வளோ தான் மதிப்பு கொடுக்குற. அப்புறம் அது வெட்டி பேச்சு. வேறு ஏதாவது கேளுங்க. நசிங்கிக்கிட்டே வருதா? ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் போடுறாங்க. கட்டுப்பாடுகள் வந்து யதார்த்தத்துக்கு வர பேண்டேஜ் தயாரிக்கிறாங்க. அது வந்து அதை நூல் விலையேற்றம், மின்சார இதுவாகவே சொல்லணும். இப்போ ஈரோடு, திருப்பூர் எல்லா இடத்துலையும் பாதிக்கப்படுதில்ல சிறு குறு தொழில் எல்லாமே. காரணம் அந்த சொத்து வரியும் மின்கட்டண உயர்வும் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்குது. மின்கட்டண உயர்வு நெசவு உங்களுக்கு தெரிய விஷயம் தெரியல எவ்வளோ பாதிக்கப்படுது. அதில் நூல் விலை, அந்த மூலப்பொருளின் விலையேற்றம் பெரிய அளவுக்கு பாதிக்குது. இந்த பட்டாசில் வந்து நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பற்ற இருக்குது. பாதுகாப்பாக இருக்கணும். இன்னும் ஆரம்ப சுகாதார நிலம் ஒரு வெடித்த உடனே எடுத்துகிட்டு போய் ஒரு மருத்துவம் செய்கிறதுக்கான மருத்துவ வசதியே முதல்ல இல்லை. நீங்கள் பார்க்குறீங்க. அது ஒரு பாதுகாப்பான இதை வந்து இவ்வளோ காலம் இவ்வளவு பேரிடர் நடந்த பிறகு ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கணும். மக்கள்கிட்டையும் சரி, அந்த தொழிற்சாலை உரிமையாளர்கிட்டையும் சரி, அதிகாரத்தில் இருக்கவங்க சரி. இந்த விபத்து தொடருது. இதை தடுக்கிறதுக்கு
இதுக்கு என்ன பண்ணுறதுங்கிற திட்டம் நம்மகிட்ட இல்லை. அது அங்கே ஒரு பெரிய சீர்கேடு. அதனால தான் ஆண்டுதோறும் பேரிடரில் நம்ம அந்த திடீர்னு வெடி விபத்தில் நம்ம பல உயிர்களை பறி கொடுக்க வேண்டிய சூழல் வருது. அதுக்கு நீங்கள் வேலைவாய்ப்பை பெருக்கணும், எல்லாருக்கும் எல்லா வேலையும் எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும் வாழ்விடத்திலேன்னா நீங்கள் வேளாண்மை சார்ந்த தொழிற்சாலைகளை முன்னெடுக்கிறத தவிர வழி கிடையாது. இப்போ நீங்கள் உதாரணமாக இப்போ நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைன்னு நான் சொல்கிறேன். இப்போ மாடு வளர்க்குற இப்போ 1000 ஒரு பாலின் சந்தை மதிப்பு மட்டும் தமிழ்நாட்டில் 9 லட்சம் கோடி இருக்குது. பால் எங்கேருந்து வருது தமிழ்நாட்டுக்கு? ஆந்திராவிலேருந்து வருது. ஏன் ஆந்திராவிலேருந்து வருது? உங்களுக்கு என்ன பிரச்சனை மாடு வளர்க்குறதுல? நீங்கள் வீட்டுக்கு வீடு ஒரு மாடு கொடுத்திய, ஒரு ஆடு கொடுத்திய, ஒரு நாட்டுக்கோழி கொடுத்திய, ஏன் கொடுத்திய? வறுமை போயிடும். நீங்கள் வீட்டில் வளர்க்க சொல்லி எங்கள் ஆத்தாளப்ப கொடுத்திய. நான் என்ன சொல்கிறேன், அதை நாட்டில் வளர்ப்போன்றேன் தானே. ஒரு நாட்டுக்கோழியின் விலை, கறி விலை எவ்வளவு? 650 ரூபா. ஆட்டுக்கறி விலை எவ்வளவு? 1000 ரூபா. ஆடும் மாடும் நடமாடும் வங்கி எப்படி சொல்கிறான், மொபைல் பேங்க்குங்கிறான், நடமாடும் வைப்பகங்கிறான். உனக்கு அவமானம். அப்போ நீ வெக்கப்படுறா, கறிதிங்க வெக்கப்படு, பால் குடிக்க வெக்கப்படு. மாடு வளர்க்குறது உனக்கு அசிங்கமாக இருக்குல்ல, வெக்கப்படு. அப்போ மாடு பண்ணை 1000 ஏக்கரில் மாட்டு பண்ணைன்னா அது சார்ந்த வேலை. படித்தவன் படிக்காதவனுக்கு அரசு வேலை வந்துடுது. பாலை எடுத்து பால்கோவா தயாரிக்க, பாலாடை கட்டி தயாரிக்க, நெய் தயாரிக்க, மோர் தயாரிக்க, வெண்ணெய் தயாரிக்க, அதுக்குள்ளே இந்த பால் நேரடி உணவுப் பொருளுக்கு இப்படி போகும்போது அது சார்ந்த தொழிற்சாலை வரும்போது காற்று விஷமாகாது, நீர் நஞ்சாகாது, நிலம் கெடாது. புரியுது நினைக்கிறேன். அப்போ எல்லாருக்கும் வாழ்விடத்தில் விருதுநகர்லேயே தொழிற்சாலை, கரும்பு நல்லா விளையும், கரும்புலேருந்து வெல்லம் எடுக்கிற தயாரிச்சுக்கிற தொழிற்சாலை, பனை வருது, பனையிலிருந்து கருப்பட்டி தயாரிக்கிறது, பனை ஓலையிலிருந்து பெட்டி தயாரிக்கிறது, நார்லேருந்து கட்டுறது. ஒரு கயிற்று கட்டில் 40,000 ரூபா அமெரிக்காவில்னா உங்களால் நம்ப இயலுதா? ஒரு கயிற்று கட்டில் 40,000 ரூபா. ஒரு மீன் குழம்பு வைக்கிற சட்டி இருக்குல்ல, மண் சட்டி, 13,500 ரூபா, 13,000 ரூபா. நீ பொருளாதாரம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் சாராயம் விற்று எங்களை சாகடிச்சுக்கிட்டு நீ ரொம்ப கேள்வி கேட்டால் 1000 ரூபா அம்மாவுக்கு கொடுத்துட்டு, அப்புறம் மகளுக்கு கொடுத்துட்டு, அப்புறம் மகனுக்கு கொடுத்துட்டு, இவ்வளோ காலம் கழிச்சு ஒரு நாளைக்கு 30 ரூபா தானே எங்கள் தகுதி. இவ்வளோ காலம் கழிச்சு பொருளாதார பெருக்கத்துக்கு வா, வேளாண்மை சார்ந்து வா, வாழையை விளைவை. விருதுநகரில் ஒருத்தர் வாழை நாரில் பை செய்கிறாரு, வேட்டி செய்கிறாரு, சேலை செய்கிறாரு, வாழை மட்டையில் சாப்பிட்ற தட்டு தயாரிக்க முடியும். இவ்வளவு இருக்குங்க. அந்த இடத்துக்கு வா, மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு வா. 2,76,000 ஏக்கரில் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகன் பில்கேட்ஸு 2,76,000 ஏக்கர் அமெரிக்காவில் விவசாயம் செய்கிறார். 2,76,000 ஏக்கர். அவர்கிட்ட கேட்குறாங்க, இது மாதிரி உங்களை மாதிரி ஆளுங்க, நீங்கள் விவசாயம் செய்ய போயிட்டீங்க, அங்கே தான் எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியும், அங்கே தான் பொருளாதாரம் இருக்குங்கிறது. தக்காளி விலை 200 ரூபா ஆயிடுச்சுன்னா ஐயோ அம்மானு குதிக்கிறேன். நீங்கள் ஏன் தக்காளி விளைய வைக்கிறதுக்கு வைக்கப்படுறீங்க? வெங்காயத்தை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்கிற வெங்காயங்க, இவ்வளோ பெரிய நிலமும் வளமும் மனித ஆற்றலும் இருந்து ஒரு வெங்காயத்தை கூட உன்னால் விளைவிக்க முடியலையா? எப்படி? இந்தியா உலகத்திலே மாட்டுக்கறியை அதிகமாக ஏற்றுமதி செய்கிற நாடு இது. இந்தியா 24 லட்சம் டன் ஆண்டு ஒன்றுக்கு ஏற்றுமதி செய்யுது. அப்போ நான் 2014 இப்போ 30-40 லட்சம் டன் ஏற்றுமதி செய்யும். பீஃப் எக்ஸ்போர்ட்டு இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1ன்னு நாட்டின் பிரதம அமைச்சரே சொல்கிறார். உங்களுக்கு தெரியுது. அதிகமாக அந்நிய செலாவணியை வருவாய் ஈட்டுகிற ஒரு தொழில் ஏற்றுமதி, மாட்டுக்கறி ஏற்றுமதி தான். மாடு வளர்க்குறதுக்கு என்ன பிரச்சனை? இந்த மாட்டுக்கறியை ஏற்றுமதி செஞ்சு அதிக லாபம் ஈட்டிட்டு வருது இந்தியா. எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யுது? அவ்வளவும் கிறிஸ்தவ இஸ்லாமியர் நாடு. அவன் காசை வாங்கி சாப்பிட்ற இந்த நாடு, இந்த அதிகாரம், இஸ்லாமியர்லாம் அடித்து வெளியில் போடா, கிறிஸ்தவெல்லாம் ஓடுறா அப்படின்னா எப்படி? அப்போ ஊரானுக்கு நீ மாட்டுக்கறியை ஊட்டி விடுவா, உள்ளவன் சாப்பிட்டா அடித்து கொண்டு விடுவேன். இது ஒரு தத்துவம் வச்சுருக்க நீ. பாலின் சந்தை பொருளாம் பிரேசில் நம்பர் 1ல் இருந்தது, முதலிடத்தில் இருந்தது பால் ஏற்றுமதியில். இப்போ பிரேசிலையும் முந்திக்கிட்டு இந்த இந்தியா வருதுன்னு சொல்கிறார். டைரி டேயில் பிரதமர் பேசுனது இருக்குது. பாலில் மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்குது. இப்படியே பேசுகிறது. இந்த மாதிரி மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்குது. பால் விற்றாலே நம்ம பொருளாதாரத்தில் தற்சார்பு அடையலான்னு. ஏன் பால் விற்கலை? ஏன் மாடு வளர்க்கல? உனக்கு என்ன பிரச்சனை? எப்படி மேய்ச்சல் நிலத்தை நான் உருவாக்குவேன்.
21 லட்சம் ஏக்கர் விளைநிலங்களை உருவாக்க போறேன்னு அம்மா ஜெயலலிதா சட்டசபையில் பேசுனது இருக்கு. இப்போ கேட்டிருக்கீங்களா? நான் அனுப்பட்டா அது ஓகே. அப்படியே எப்படி சாதாரணமாக கடந்து இருந்து இதை மேய்ச்சல் நிலமா மாத்துறதுக்கு எவ்வளவு நாள் ஆயிரும்னு நினைக்கிறீங்க? மேய்ச்சல் நிலம் இருக்கு, மேய்ச்சல் நிலம் உருவாக்கப்படும், அனுமதி தரப்படும். ஒரு 17 மாசம் பொறுத்துருங்க. எல்லாம் சரி பண்றேன். யூ டோன்ட் வரி, பி ஹாப்பி. அதுதான் நீங்க வெளிநாடுகளில் என்னதான் இந்த மூலப்பொருள் இல்லை நீங்கள் என்னதான் மூலப்பொருள் குறைஞ்சாலும் இப்போ நம்மளை விட சின்ன சின்ன நாடுகளில் பெட்ரோல் டீசல் விலை குறைவாக இருக்குங்கிறது ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்க. நமக்கு என்ன பிரச்சனையாக நம்ம ஏற்றுக்கொண்ட பொருளாதார கொள்கையில் நமக்கு இருக்கிற சிக்கல் என்னென்னா, இந்த மூலப்பொருளின் விலை குறைஞ்சாலும் கூட இங்கே குறையாத காரணம் எண்ணெய் நிறுவனங்கிற விலையை தீர்மானித்து கொள்ளலாம்னு நம்ம ஒரு ஒப்பந்தம் போட்டோம் பார்த்தீங்களா? அதனால தான் இது குறைக்க முடியல, ஒரு சீருக்கு கொண்டு வர முடியல. அவனுக்கு ஜிஎஸ்டியும் போட மாட்டீங்க நீங்கள். ஏன்னா அது அம்பானிகிட்ட இருக்கு, இது அதானிக்கிட்ட இருக்கு. சரக்கு மற்றும் சேவை வரின்னு பேர் அதுக்கு. ஆனால் சரக்குக்கு மட்டும் இல்லை வரி. அப்போ இது யார் முதலாளிகளுக்கான நீங்கள் பொருளாதார கொள்கையை வகுக்கும்போது அவங்க லாப தேவைக்கான திட்டங்களை சட்ட வரைவுகளை கொண்டு வரும்போது இது பாதிக்கப்படுது. அதுதான் பிரச்சனை. அவன் மூலப்பொருளை ரொம்ப குறைச்சாலும் இவன் அதே விலையில் வச்சிருக்கிறது காரணம் அதுதான். அவன் குறையும்போது இவன் குறைக்கணும்ல, அவன் குறைக்க மாட்டான். ஏன்னா இது முதலாளியின் லாபத்துக்கு உருவாக்கப்பட்ட பொருளாதார கொள்கை. அதான் பிரச்சனை. அது என் கட்டுப்பாட்டில் இருந்துச்சுன்னு வச்சுக்க, அரசின் கட்டுப்பாட்டில் இருந்ததுன்னா மக்களை பாதிக்குதுன்னு நான் பதறுவேன், குறைப்பேன். அப்படி இல்லையே. நீங்கள் ஒரு சொத்து வரியை கூட்டிட்டீங்க, மின்கட்டணத்தை கூட்டிட்டீங்க, 1000 ரூபா கொடுத்து நான் என்ன பண்ணுறது? இப்போ ஒரு கடை வாடகைக்கு எடுத்திருக்கேன், நான் வாடகை வீட்டில் குடியிருக்கேனே வச்சுக்கிடுவோம். இந்த சொத்து வரி வாடகை வீட்டுக்காரரு சொத்து வரி கட்ட அவர் கையிலேருந்து போட்டு கட்டுவார், அந்த வாடகையை கூட்டி கட்டுவார், வாடகையை உயர்த்தி கட்டுவார். இப்போ மின் கட்டணம் வந்து உயர்ந்துருது. மின் கட்டணம் உயர்வு, வாடகை இதெல்லாம் சேரும்போது அத்தியாவசிய பொருள் எரிகாற்று ஊரில் இப்போ நீங்கள் சிலிண்டர் விலை ஏறிடுது, பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுது. இதெல்லாம் ஏறும்போது என்ன ஆயிடுதுன்னா அத்தியாவசிய பொருள்கள்லாம் விலை ஏறிடுது. இப்போ இங்கே விருதுநகரில் விளையிற கத்திரிக்காய் வெண்டைக்காய் சந்தைக்கு கூட்டிகிட்டு வரும்போது பாறை வந்து இந்த லாரி வாடகை, அதனுடைய வாடகை, அவனுடைய பெட்ரோல் டீசல், அதுக்கு டோல் கட்டுறான் பாருங்க, அந்த வாடகை, இந்த செலவெல்லாம் சேர்த்து தக்காளி கத்திரிக்காய் பருப்பு எண்ணெயில் ஏறிடுது. அங்கே வரும்போது 20 ரூபா தக்காளி 40 ரூபா ஆயிடுது. அதனால மக்கள் வாழ முடியாத நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டுறாங்க. இதெல்லாம் சரி செய்யணும். ஒரே வழிதான், என்னை ஜெயிக்க வச்சுருங்க, போயிட்டோம். மேய்ச்சல் நிலம் இருக்குது, மேய்ச்சல் நிலம் உருவாக்கப்படும், அனுமதி தரப்படும். ஒரு 17 மாதம் பொறுத்துருங்க. எல்லாம் சரி பண்ணுறேன். யூ டோன்ட் வரி, பி ஹாப்பி. அதுதான் நீங்கள் வெளிநாடுகளில் என்னதான் இந்த மூலப்பொருள் இல்லை நீங்கள் என்னதான் மூலப்பொருள் குறைஞ்சாலும் இப்போ நம்மளை விட சின்ன சின்ன நாடுகளில் பெட்ரோல் டீசல் விலை குறைவாக இருக்குங்கிறது ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்க. நமக்கு என்ன பிரச்சனையாக நம்ம ஏற்றுக்கொண்ட பொருளாதார கொள்கையில் நமக்கு இருக்கிற சிக்கல் என்னென்னா, இந்த மூலப்பொருளின் விலை குறைஞ்சாலும் கூட இங்கே குறையாத காரணம் எண்ணெய் நிறுவனங்கிற விலையை தீர்மானித்து கொள்ளலாம்னு நம்ம ஒரு ஒப்பந்தம் போட்டோம் பார்த்தீங்களா? அதனால தான் இது குறைக்க முடியல, ஒரு சீருக்கு கொண்டு வர முடியல. அவனுக்கு ஜிஎஸ்டியும் போட மாட்டீங்க நீங்கள். ஏன்னா அது அம்பானிகிட்ட இருக்கு, இது அதானிக்கிட்ட இருக்கு. சரக்கு மற்றும் சேவை வரின்னு பேர் அதுக்கு. ஆனால் சரக்குக்கு மட்டும் இல்லை வரி. அப்போ இது யார் முதலாளிகளுக்கான நீங்கள் பொருளாதார கொள்கையை வகுக்கும்போது அவங்க லாப தேவைக்கான திட்டங்களை சட்ட வரைவுகளை கொண்டு வரும்போது இது பாதிக்கப்படுது. அதுதான் பிரச்சனை. அவன் மூலப்பொருளை ரொம்ப குறைச்சாலும் இவன் அதே விலையில் வச்சிருக்கிறது காரணம் அதுதான். அவன் குறையும்போது இவன் குறைக்கணும்ல, அவன் குறைக்க மாட்டான். ஏன்னா இது முதலாளியின் லாபத்துக்கு உருவாக்கப்பட்ட பொருளாதார கொள்கை. அதான் பிரச்சனை. அது என் கட்டுப்பாட்டில் இருந்துச்சுன்னு வச்சுக்க, அரசின் கட்டுப்பாட்டில் இருந்ததுன்னா மக்களை பாதிக்குதுன்னு நான் பதறுவேன், குறைப்பேன். அப்படி இல்லையே. நீங்கள் ஒரு சொத்து வரியை கூட்டிட்டீங்க, மின் கட்டணத்தை கூட்டிட்டீங்க, 1000 ரூபா கொடுத்து நான் என்ன பண்ணுறது?
இப்போ ஒரு கடை வாடகைக்கு எடுத்திருக்கேன், நான் வாடகை வீட்டில் குடியிருக்கேனே வச்சுக்கிடுவோம். இந்த சொத்து வரி வாடகை வீட்டுக்காரரு சொத்து வரி கட்ட அவர் கையிலேருந்து போட்டு கட்டுவார், அந்த வாடகையை கூட்டி கட்டுவார், வாடகையை உயர்த்தி கட்டுவார். இப்போ மின் கட்டணம் வந்து உயர்ந்துருது. மின் கட்டணம் உயர்வு, வாடகை இதெல்லாம் சேரும்போது அத்தியாவசிய பொருள் எரிகாற்று ஊரில் இப்போ நீங்கள் சிலிண்டர் விலை ஏறிடுது, பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுது. இதெல்லாம் ஏறும்போது என்ன ஆயிடுதுன்னா அத்தியாவசிய பொருள்கள்லாம் விலை ஏறிடுது. இப்போ இங்கே விருதுநகரில் விளையிற கத்திரிக்காய் வெண்டைக்காய் சந்தைக்கு கூட்டிகிட்டு வரும்போது பாறை வந்து இந்த லாரி வாடகை, அதனுடைய வாடகை, அவனுடைய பெட்ரோல் டீசல், அதுக்கு டோல் கட்டுறான் பாருங்க, அந்த வாடகை, இந்த செலவெல்லாம் சேர்த்து தக்காளி கத்திரிக்காய் பருப்பு எண்ணெயில் ஏறிடுது. அங்கே வரும்போது 20 ரூபா தக்காளி 40 ரூபா ஆயிடுது. அதனால மக்கள் வாழ முடியாத நெருக்கடிக்கு ஆளாக்கப்படுறாங்க. இதெல்லாம் சரி செய்யணும். ஒரே வழிதான், என்னை ஜெயிக்க வச்சிருங்க.